வெல்கம் டு வின்னர் சாய்ஸ் ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ல கேட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் ஹிஸ்டரி ரிலேட்டடான கொஸ்டின் தான் பார்க்க போறோம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே கொஸ்டின்குள்ள போயிடலாம். கிருஷ்ணதேவராயா பிலாங்ஸ் டு விச் டைனாசிட்டி ஆஃப் தி விஜயநகர் எம்பையர்? அதாவது தமிழ்ல கொஸ்டின் பார்த்தோம்னா, கிருஷ்ணதேவராயர் விஜயநகர பேரரசி டேஷ் வம்சத்தை சேர்ந்தவர், அதாவது எந்த ராஜ வம்சத்தை சேர்ந்தவர் அப்படின்னு கேட்டுறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். டிஎன்பிஎஸ்சியில மட்டும் இல்ல, இது எஸ்எஸ்சி யூபிஎஸ்சியில கூட இந்த மாதிரி கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க. கிருஷ்ணதேவராயா துளுவா வம்சத்தை சேர்ந்தவர். சரியா? கிருஷ்ணதேவராயா துளுவா வம்சத்தை சேர்ந்தவர். இப்ப நம்ம விஜயநகர பேரரசு, அப்புறம் இந்த துளுவா பேரரசு அப்படிங்கிறது கேட்டகரி என்ன, அதெல்லாம் என்ன அப்படின்னு கொஞ்சம் இன் டீட்டெயிலா பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ விஜயநகர கிங்டம், விஜயநகர ராஜ்யத்தை ஒரு 4 டைனாசிட்டியா பிரிப்பாங்க, ஒரு 4 வம்சமா பிரிப்பாங்க. அதுல ஃபர்ஸ்ட் வந்துட்டு சங்கமா, ரெண்டாவது சலுவா, மூணாவது துளுவா, நாலாவது அரவிது. சங்கமா, சலுவா, துளுவா, அரவிது, இப்படி இந்த விஜயநகர கிங்டத்தை வந்துட்டு இப்படி 4 பிரிவா பிரிப்பாங்க. இதுல சங்கமாவை உருவாக்குனது யார் அப்படின்னா ஹரிஹரா அண்ட் புக்கா. இந்த ஹரிஹரா மற்றும் புக்கா அவங்க தான் சங்கமான்னு சொல்லக்கூடிய வம்சத்தை உருவாக்கினாங்க. எப்பத்துல இருந்து எப்போ இவங்க இந்த சங்கம வம்சம் ஆட்சி பண்ணாங்க அப்படின்னா 1336 இருந்து 1485, 1336 இருந்து 1485 வரைக்கும் சங்கமான்னு சொல்லக்கூடிய வம்சம் ஆட்சி பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்த வம்சம் சலுவா. ரைட்டா? சலுவா வம்சம் வந்துட்டு 1485 இருந்து 1505 வரைக்கும் ஆட்சி பண்ணாங்க. 1505 வரைக்கும் ஆட்சி பண்ணாங்க. கடைசி துளுவா, மூணாவது துளுவா. இதுலதான் கிருஷ்ணதேவராய வராங்க. தென்னாலிராமனும் துளுவா வம்சத்துல தான் வருவார். ரைட்டா? துளுவா வம்சம் வந்துட்டு 1505 இருந்து 1570 வரைக்கும் ஆட்சி பண்ணாங்க. கடைசியா வரக்கூடியது ஆரவிது. ஆரவிது வம்சம் வந்துட்டு 1570 இருந்து 1650. சோ இந்த இடைவேளையில தான் சங்கமா, சலுவா, துளுவா, ஆரவிது ஆட்சி பண்ணியிருக்காங்க. விஜயநகர கிங்டம் உருவாகிறதுக்கு முக்கியமான காரணம் ஹரிஹரா அண்ட் புக்கா. ஹரிஹரா அண்ட் புக்கா இவங்க தான் விஜயநகர கிங்டத்தை 1336ஆம் நூற்றாண்டுல உருவாக்குனாங்க. இவங்க இந்த கிங்டத்தை உருவாக்குறதுக்கு முன்னாடி 3ஆம் வீர் பல்லலா, அதாவது 3ஆம் வீர் பல்லலான்னு சொல்லக்கூடிய ஒரு அரசர்கிட்ட தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க, வேலை பார்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஹரிஹரா மற்றும் புக்கா விஜயநகர பேரரசை உருவாக்கியிருக்காங்க. விஜயநகர பேரரசு உருவாகும் போது அவங்களோட தலைநகரம் விஜயநகரம் கிடையாது, அணிகோண்டி. விஜயநகர பேரரசுடைய முதல் தலைநகரம் அணிகோண்டி. அந்த அணிகோண்டில இருந்த தலைநகரத்தை அவங்க கோசப்பட்டணம் அப்படிங்கிற இடத்துக்கு மாத்திருக்காங்க. அந்த கோசப்பட்டணம் அப்படிங்கிற இடத்துல இருந்து விரிவடைச்சு விஜயநகரம் அப்படிங்கிற பேரை மாத்திட்டு அவங்களோட கேபிட்டலை விஜயநகரம் அப்படின்னு அறிவிப்பும் செஞ்சிருக்காங்க ஹரிஹரா மற்றும் புக்கா. ரைட்டா? சோ இவங்களுடைய விஷயத்த, அதாவது ஹரிஹரா மற்றும் புக்கா இருக்காரு இல்லையா, அவர் ஆட்சி பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வரக்கூடியது கம்பனா. புக்கா இருக்காரு இல்லையா, முதலாம் புக்காவுடைய பையன் தான் கம்பனா, இல்லைன்னா குமர கம்பனா அப்படின்னு சொல்லுவாங்க. சோ குமர கம்பனா வந்துட்டு என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, மதுரையில வந்துட்டு சுல்தானியர்கள் தான் ஆட்சி பண்ணிருக்காங்க. மதுரையில யார் ஆட்சி பண்ணிருக்காங்க? சுல்தானியர்கள் தான், டெல்லி சுல்தானியர்கள் ஆட்சி பண்ணிருக்காங்க. அந்த ஆட்சியை முடிச்சு வச்சது யாருன்னா இந்த குமர கம்பனா. 1370 அதை முடிச்சு வைப்பாரு. ரைட்டா? மதுரையோட சுல்தான் ஆட்சியை முடிச்சு வைக்கிறது குமர கம்பனா. அந்த பெருமையெல்லாம் ஒரு புக்ல சொல்லியிருப்பாங்க. அந்த புக்கோட பேர் வந்துட்டு மதுரா விஜயம். மதுரா விஜயம். ஸோ குமர கம்பனா வந்துட்டு மதுரையில் ஆட்சி பண்ணிட்டு சுல்தானர்களுடைய ஆட்சியை முடிச்சு வைப்பாரு. அந்த பெருமைகள் எல்லாமே ஒரு புக்ல சொல்லியிருப்பாங்க. அந்த புக்கோட பேரு மதுரா விஜயம். அந்த புக்கை எழுதினது யாருன்னா கங்காதேவி. குமர கம்பனா இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய மனைவி கங்காதேவி தான் என்ன பண்ணிருக்காங்க, அந்த விஷயத்த எல்லாமே அந்த புக்ல குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் யாரு ஆட்சிக்கு வராங்க? சலுவா. அதுல குறிப்பா வந்துட்டு என்ன அப்படின்னா தேவராய II அப்படிங்கிற ஒரு அரசர் ஆட்சிக்கு வராரு. சோ குமர கம்பனுக்கு அப்புறம் ஒரு சிறந்த அரசர் யாருன்னா தேவராய II சொல்லலாம். 2ஆம் தேவராயா. இந்த 2ஆம் தேவராயா வந்துட்டு 2 முக்கியமான புத்தகம் எழுதியிருக்காரு. சோபகினா சோன் அப்படிங்கிற புக் எழுதியிருக்கிறாரு தேவராய II. அப்புறம் அமருகா அண்ட் அமருகா. சரியா? தேவராய II என்ன புக் எழுதியிருக்கிறாரா? சோபகினா சோன், அமருகான்னு சொல்லக்கூடிய 2 முக்கியமான புத்தகங்களை எழுதியிருக்காரு. இப்போ வந்துட்டு கிருஷ்ணதேவராய பத்தி எக்ஸ்க்ளூசிவா ஒரு நியூஸ் பார்த்துடலாம். ரைட்டா? கிருஷ்ணதேவராய பத்தி கண்டிப்பா நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம்,
விஜயநகர் கிங்டம் நல்லபடிதான் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. 1336 ஆரம்பிச்சு ரொம்ப நல்லபடியா போயிட்டு இருந்தாங்க. எப்ப வரைக்கும் அப்படின்னு கேட்டா தலிகோட்டா போர், ரைட்டா? 1565 தலிகோட்டான்னு சொல்லக்கூடிய ஒரு போர் நடக்குது. தலிகோட்டான்னு சொல்லக்கூடிய போர் 1655 நடக்குது. இந்த போருக்கு இன்னொரு பேரு ரக்ஷசி தங்கடின்னு சொல்லுவாங்க. ரக்ஷசி தங்கடி. தலிகோட்டா போருக்கு இன்னொரு பேர் ரக்ஷசி தங்கடி. இந்த போர்ல குறிப்பா யாரு வருவாங்கன்னா நரசிம்மா அப்படிங்கிற ஒருத்தர் வருவார். அதாவது ராமராயா, சதாசிவர் ராமராயா அப்படிங்கிற ஒருத்தர் வருவார். சதாசிவ ராமராயா அவர் அந்த போர்ல தோத்து போவாரு. இந்த போர் வந்து விஜயநகர கிங்டத்துக்கும் ஆப்போசிட்ல 5 பாமணி கிங்டம், 5 பாமணி படைகளுக்கும் சேர்ந்து நடக்கக்கூடிய ஒரு போர். இந்த போரோட முடிவுல விஜயநகர கிங்டத்துடைய ஒரு பெரிய புகழ், அவங்களுடைய பலம் எல்லாமே குறைஞ்சிடும். அதுக்கப்புறம் தான் விஜயநகர கிங்டம் பெரிய லெவலில் இடத்த ஆட்சி பண்ணாம சின்ன சின்ன பகுதியை ஆட்சி பண்ணி ஆண்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க, ரைட்டா? இப்ப நம்ம கொஸ்டின் வந்து கிருஷ்ணதேவராய மையப்படுத்தி இருக்கனால அவரை பத்தி நிறைய விஷயங்கள் மொத்தமா பார்த்துடலாம், ரைட்டா? கிருஷ்ணதேவராயா. கிருஷ்ணதேவராயா வந்துட்டு ஆட்சிக்கு வந்த உடனே யாரை தோக்கடிக்கிறாருன்னா டெக்கான் சுல்தான். டெக்கான் சுல்தான், அதாவது தக்கான பகுதியில் ஆட்சி பண்ணிட்டு இருந்த சுல்தானர்களோட ஆட்சியை முடிச்சு வைக்கிறாரு கிருஷ்ணதேவராயா. அது மட்டும் இல்லாம நாகலாபுரம் அப்படிங்கிற நகரத்தை உருவாக்கி இருப்பாரு. நாகலாபுரம். சோ நாகலாபுரம் சொல்லக்கூடிய ஒரு நகரத்தை உருவாக்கி இருப்பாரு. யாருக்காகனா நாகலா தேவி, அவருடைய மனைவி நாகலா தேவி. சோ அவங்களை பெருமைப்படுத்துற ஒரு விதமா என்ன பண்ணிருப்பாரு, ஒரு நகரத்தை உருவாக்கி இருப்பாரு. நிறைய புத்தகங்கள் எழுதியிருப்பாரு. அதுல முக்கியமான புத்தகம் வந்துட்டு அமுக்த மல்யாதா. அமுக்த மல்யாதா. இந்த அமுக்த மல்யாதா அப்படிங்கிற புத்தகம் வந்துட்டு தெலுங்கு மொழியில் எழுதியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம சமஸ்கிருதத்துல எழுதியிருப்பாரு உஷா பரிநிர்ணயம். உஷா பரிணயம். உஷா பரிணயம் அப்படிங்கிற புத்தகம். அப்புறம் ஜாம்பவதி கல்யாணம். ஜாம்பவதி கல்யாணம். இந்த உஷா பரிநிர்ணயம் அப்புறம் ஜாம்பவதி கல்யாணம், இந்த 2 புத்தகமே அவரு எந்த லாங்குவேஜ்ல எழுதியிருப்பாரு மொழி அப்படின்னு பார்த்தோன்னா சான்ஸ்கிரிட், சமஸ்கிருத மொழியில தான் இந்த 2 புத்தகம் எழுதியிருப்பாரு. அவரோட அவையில இருந்த முக்கியமான ஒருத்தர் யார் அப்படின்னா அல்லசாணி பெதனா. அல்லசாணி பெதனா. அல்லசாணி பெதனா யாரு? நம்ம கிருஷ்ணதேவராய அவையில இருந்த முக்கியமான ஒருத்தர் அல்லசாணி பெதனா, முக்கியமான எழுத்தாளர் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்னு கிருஷ்ணதேவராய அவையில இருந்தக்கூடிய அந்த மொத்த அமைச்சர்களை அஷ்டதிகாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அஷ்டதிகாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்டா? எப்படி சொல்லுவாங்க? அஷ்டதிகாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அல்லசாணி பெதனாக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்ன பேர்னா ஆந்திரா கவி பிட்டாமகா. ஆந்திரா கவி பிட்டாமகா அப்படின்னு சொல்லுவாங்க. யார சொல்லுவாங்க? அல்லசாணி பெதனாவை தான் சொல்லுவாங்க, ஆந்திரா கவி பிட்டாமகான்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம அல்லசாணி பெதனா ஒரு புத்தகம் எழுதியிருப்பாரு, மனு சரித்திரம். முக்கியமான ஒரு புக்கு தான், ஓகேவா? மனு சரித்திரம் அப்படிங்கிற புத்தகம் எழுதியிருப்பாரு. அப்புறம் ஹரிகத சரம். மனு சரித்திரம்ங்கிறது ஒரு புக்கு. அப்புறம் ஹரிகத சரம் அப்படிங்கிற இன்னொரு புக்கு எழுதியிருப்பாரு நம்ம அல்லசாணி பெதனா. உங்களுக்கு ஒரு முக்கியமான கொஸ்டின் கேட்கிறேன். தேவராயா 2 ஆட்சி பண்ணிட்டு இருக்கும் போது, அதாவது 2ஆம் தேவராயா வந்துட்டு விஜயநகர கிங்டத்தோடைய அரசர் ஆட்சி பண்ணிட்டு இருக்கும் போது, அவர் இங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, தென்னிந்தியாவை தான் அவர் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாரு. அவர் இங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்கும் போது கான்டெம்பரரி, அதாவது அவர் ஈக்குவலா நார்த் இந்தியாவை ஆட்சி பண்ணிட்டு இருந்தது யாரு அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. உங்களுக்கான முதல் கேள்விதான், ஓகேவா? 2ஆம் தேவராயா ஆட்சி பண்ணிட்டு இருக்கும் போது நார்த் இந்தியா, வடக்கு இந்தியாவை ஆட்சி பண்ண அரசர் யாருன்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இப்ப நம்ம அடுத்த விஷயத்துக்குள்ள போயிடலாம், ரைட்டா? இப்போ பாயஸ் அண்ட் நூடிஸ். கிருஷ்ணதேவா ஆட்சி பண்ணிட்டு இருக்கும் போது வெளிநாட்டுல இருந்து நிறைய பயணிகள் மற்றும் எழுத்தாளர்கள் இந்தியாவுக்கு வந்து நிறைய விஷயம் எழுதியிருந்தாங்க. அதுல கிருஷ்ணதேவரை ஆட்சி பண்ணிட்டு இருக்கும் போது 2 முக்கியமான எழுத்தாளர்கள் பயணிகள் வந்திருப்பாங்க. அது ஒண்ணு பாயஸ், இன்னொன்னு நுனிஸ், ரைட்டா? இப்ப கிருஷ்ணதேவரை வந்துட்டு நிறைய நிர்வாகம் பண்ணியிருக்காரு. அவருடைய காலத்துல நிறைய எழுத்தாளர்கள் இருந்திருக்காங்க. அதுல முக்கியமான ஒருத்தர் சாமராசா. இந்த சாமராசா வந்து என்ன புத்தகம் எழுதினாரு சொல்லி கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. சாமராசா என்ன புக் எழுதினாரு சொல்லி கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. விஜயநகரோட கிங்டம் வந்துட்டு பிரிக்கப்பட்டது, நாடு ஸ்தலம் அப்படி பிரிக்கப்பட்டது. அதுல நலவேங்கிறது ஒரு கமாண்டர், சரியா? நலவேங்கிறது ஒரு அதிகாரி. எந்த மாதிரி அதிகாரி அப்படின்னு கேட்டா ஒரு கமாண்டர், படை தளபதி அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரியே அவருடைய நிர்வாக பொறுப்புல ரயசம் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு இருந்துச்சு. ரயசம், இந்த ரயசம் அப்படிங்கிற பொறுப்புல இருந்த அதிகாரி என்ன பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க, ஓகேவா? அவங்களோட காலத்துல, விஜயநகரோட காலத்துல நிறைய நாணயங்கள் அறிமுகப்படுத்தினாங்க. தங்க நாணயம், வெள்ளி நாணயம்.
வெள்ளி நாணயத்துக்கு அவங்க வச்ச பேர் தார். சில்வர் காயின், அதாவது வெள்ளி நாணயத்துக்கு அவங்க வச்ச பேர் தார். ஓகேவா? இது மாதிரியே தங்க நாணயத்துக்கு விஜயநகர கிங்டம் அவங்க ஆட்சி பண்ணவங்க என்ன பேர் வச்சிருக்காங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அது உங்களுடைய டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேங்களா? தேங்க்யூ.